சார் வணக்கங்க. சார் வணக்கம். சித்தோட்ல இருந்து வந்திருக்கிறீங்க. உங்க பேர்? என் பேர் பூபதிங்க. பூபதி. ஆக்சுவலா நீங்க ஆன்லைன் பயிற்சி வகுப்புக்கு நான் எனக்கு தெரியும் முதல்ல சேருன்னு சொன்னது உங்களை மட்டும்தான் நானு. ஆமாங்க சார். சரிண்ணா, எங்களை நம்பி நீங்க எங்களை பார்க்காமயே பண்ணாமையே நிறைய ஆயில்ஸ் ஆர்டர் போட்டீங்க. அதனாலதான் உங்களை நான் சேருன்னு சொன்னேன். ஆமா ஆமா. சேர்ந்ததுல உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுங்களா? கண்டிப்பாங்க சார். இப்போ நான் வந்து வேப்ப எண்ணெய் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஓரளவுக்கு புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நல்லதுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தமான உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சிங்கானது வந்து சுத்தமா பண்ணா கொஞ்சம் பொறுமையா தான் பண்ண முடியும். ஆனா மார்க்கெட்ல இருக்கிற அளவுக்கு நம்ம காம்படிட்டிவ் பண்ண முடியாது. நம்ம பொருளோட விலை வந்து அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து உண்மையான ஒரு இது. அதனால சரி என்னோட நீம் வச்சு புதுசா ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதனால யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போதான் வந்து எனக்கு நீம் சோப்பே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் வந்து பண்ணேன். பட் அந்த எனக்கு அரோமா அதிகமா இருக்கிறதுனால சரி அதுல வெரைட்டி வேற எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் உங்களை ஆக்சுவலா ஒரு 1 மந்த் அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். எவ்வளவு நாளா வீடியோ பார்த்துருக்கீங்க? 1 மாசமே பார்த்துட்டு இருக்கேன் சார். 1 மாசம் உங்க பழைய வீடியோ வந்து எல்லாத்தையும் எடுத்து கோத்ரூ பண்றேன். ஏன்னா மற்றவங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த கப் அளவு இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்தே நான் வரேன். அப்புறம் வந்து சரி இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அந்த இது எல்லாமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணும்போது நான் இந்த சஃபானிவேஷன் கால்குலேட்டர் மிக்ஸ் பண்ணி ஆக்சுவலா அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ சார்ட்ட கூட நான் லைவ் கிளாஸ்ல ஒரு டைம் கேட்டேன், சார் இந்த மாதிரி சூப்பர் ஃபேட்டி அந்த இது மாதிரி ஒன்று சொன்னாங்க சார் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து தான் நீங்க சொன்னீங்க அதெல்லாம் இது பண்ணாதீங்க, அதெல்லாம் ஃபாரினுக்கு தான் வந்து செட் ஆகும் மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா உங்ககிட்ட ஆயிலே ஆர்டர் பண்ணேன். அப்போ தான் நீங்க சொன்னீங்க சரி நீங்க அப்போ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க அப்படின்னு. அப்புறம் நீங்க அந்த டாக்குமெண்ட் ஒன்று ஷேர் பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன், சரி எல்லாம் யூடியூப்ல இதெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, புதுசா ஒன்றும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. பட் இருந்தாலும் இவர் சொல்றாரு, அதனால நான் வந்து ஜாயின் பண்ணேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம 6 பேஜ் இருந்தது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா சார்? படிச்சு பாத்தீங்களா? எல்லாமே படிச்சு பார்த்துட்டு தான் வந்தேன். படிச்சு பார்த்துட்டு ஏன்னா 5000 பணம் கட்டுறோம் அப்படின்னு சரி எப்படி இருக்கு அப்படின்னு படிக்கும் போதே அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன, ஒரு தேங்காய் எண்ணெய் அப்படிங்கும்போது ஒருவேளை தேங்காய் எண்ணெய் வியாபாரம் தான் இது ப்ரொமோட் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. சரி இருந்தாலும் நிறைய டாபிக் இருக்கு, ஒருவேளை இண்டிட்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல தான் நான் வந்து உள்ள அதுக்கப்புறம் யோசிக்கவே இல்லை. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிக்கவே இல்லை. உள்ள கோத்ரூ பண்ணிட்டு ஓகே நம்ம இதுக்கப்புறம் வந்து ஏன்னா அந்த 6 பேஜ் நான் கொடுக்குறோம்னா சார் அந்த 6 பேஜ் படிச்சாங்கன்னாவே அவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். அதான் அந்த ஒவ்வொரு டாபிக் நீங்க அதை கவர் பண்ற அதுல இருக்கிறது மட்டும் இல்ல, அதை தாண்டி நிறைய சொல்லியிருக்கீங்க. மெயினா வந்து அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். இல்ல எல்லாமே அதிலேயே சொல்லிட்டோம்னா சார் மறுபடியும் எதுக்கு சார் உங்களுக்கு வர சொல்லணும்? இல்ல அதனால நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானும் யோசிக்கல சார். இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஐடியா ஒரு நாலேஜ் கிடைக்கணும்னு சொல்லி உள்ள வந்தேன். நிறைய ஒரு கத்துக்கிட்டேன். சரிங்க சார். நிறைய கத்துக்கிட்டேன். இப்போ இந்த லைவ் கிளாஸ் வரும்போது இன்னும் நல்ல பெட்டரான இது. ஏன்னா எனக்கு நிறைய இந்த ஃபினிஷிங்ஸ் எல்லாம் கிடைக்கல, எப்படி நீங்க பண்றீங்க நான் த்ரூ நம்ம யூடியூப்லயே பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தேன். நிறைய வந்து இடையில வந்து சேர்த்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. த்ரூ நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்களோ யூடியூப்ல என்ன இருக்கோ அதே வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப லைவா ப்ராக்டிக்கலா பண்ண மாதிரி நமக்கே ஒரு ஃபீல். இன்னைக்கு ஒருத்தர் வந்து நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் விட்டுட்டு காரைக்கால்ல இருந்து வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க, நீ பக்கத்து சித்தோடு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு நாள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணி வர்றீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு உண்டான அவுட்புட் இருக்கணுங்க. கண்டிப்பா புரியுதுங்களா? இது எங்களை பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட் இல்லைங்க சார், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்தாலும் பரவாயில்ல, உங்க குட்டீஸையும் கூட்டு வந்திருக்கீங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. இல்ல அதுதான் எங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கிளாஸ்க்கு வந்துங்க இந்த மாதிரி குட்டீஸ் ஏதாவது 1-2 வருவாங்க. ஓகே நம்ம சொன்ன அளவுகள்ல ஃபியூச்சர்ல உங்களால சோப்பு செய்ய முடியுமா? ஃபியூச்சர்ல சார் நான் இப்பயே ஆல்ரெடி பண்ணிட்டு நான் இப்ப ஆல்ரெடி ஒரு 2 சோப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு டீடைலா டவுட் வந்து நிறைய அதனால எனக்கு ஒரே ஒரு இதுனா அந்த பெர்ஃபியூம்ஸ் மட்டும் தான் டவுட்டா இருந்துச்சு. மேபி நான் அது இதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு விஷயங்க, உங்களுடைய ஆயிலுக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது சார். நான் வந்து இங்க இந்தியாவை மட்டும் சொல்லுங்க, இன்டர்நேஷனல் 2-3 கண்ட்ரிக்கு 2 மாசம் 3 மாசம் ஒரு தடவை போயிடுறாங்க. நீம் ஆயில் வந்து அவங்க எதுக்கு பண்றாங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு மேல அப்ளை பண்றதுக்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்டேக்கு யாருமே அதிகமா பயன்படுத்துறது இல்ல. ஆனா இன்டேக்ல வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. ஆமாங்க சார். சரிங்களா? அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க சார். கண்டிப்பா சார். நான் மேக்ஸிமம் எங்களோட ஃபைனல் வேர்டே ஒரே இதுதான், நீங்க இன்டேக் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு பியூரிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுப்போம். இல்ல அதான் இன்டேக்கு எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரியான இன்டேக்கு எடுக்கக்கூடிய அளவுல குவாலிட்டி இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியணும் சார். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்டேக்கு வந்து எல்லாமே நேச்சுரலா வர்றதுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க சார். கண்டிப்பா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமா எனக்கு நல்லா ரீச் கிடைச்சது. ஸோ நானும் டேரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணோம். நிறைய வந்து என்னன்னா என்னால் காம்பீட் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பரான ரேட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் நான் என்னோட யூஎஸ்பியை நான் வச்சுக்கிட்டது குவாலிட்டி தான். நம்ம இது மாதிரி குவாலிட்டி விருப்பம் தான் வாங்குங்க, இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்க. அதே மாதிரி தான் நான் 1 இயருக்கு நான் ஒருத்தங்களுக்கு கொடுத்துருந்தேன். 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஈவன் அதுக்கப்புறம் கூட நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் வாங்கிட்டே இருக்காங்க. அளவுக்கு எடுத்து பண்ணிட்டு நீங்க நீம் ஆயில் பொறுத்த வரையிலும் உங்களோட நம்பர் கொடுத்துடலாம் சார். கண்டிப்பா உங்க நம்பரை வந்து யூடியூப்ல கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்க கொடுத்துருங்க. அந்த நீம் ஆயில் வேணும்
அப்படின்னாங்கன்னா நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணி டைரக்டா வாங்கிட்டோம். அதனால வந்தது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப திருப்தி தாங்க சார். Okay, எனக்குங்கிறத விட அவங்க ஒய்ஃபுக்கும் ரொம்ப நல்ல திருப்தி தான். ஏன்னா மெயின் அவங்களும் இப்போ வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்ட்டாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். தரலாம் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது. நீங்க நிறைய வெரைட்டி கூட எடுத்து பண்ணுங்கன்னு சொல்றதுனால தான் அவங்களுக்காக தான் Very good. பாருங்க. அதனால இந்த மாதிரி நீம் ஆயில் வந்து சார் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காருங்க. ரெண்டாவது சாரோட நம்பரை வந்து கொடுத்துறோம். தேவையானவங்க நீங்க சார்கிட்ட டைரக்டா வாங்கிக்கிறோம். இந்த இடையில வந்து நாங்க வாங்கி கொடுக்கறதெல்லாம் எப்போதுமே நாங்க பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சாரோட இதில் நேரடியாக நீங்கள் வாங்கிக்கிங்க. அதனால இந்த நீம் ஆயில் வேணும் அப்படின்னீங்கன்னா சாரோட நம்பர் வந்து கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வந்து 100 ml சார் இது 100 ml 100 ml 500 ml 1 லிட்டர் இந்த மாதிரி அளவுகளில் நீங்கள் வேணுங்கிறது சார்கிட்ட வாங்கிக்கலாங்க. சரிங்களா? ஓகே சார், இவ்வளோ தூரம் வந்து உங்கள் குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். சரிங்களா? தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். தேங்க்யூ.